மண்டபமா தங்க 8 பேரும் ஏழாம் நல்லோ படித்தேளமா ஏழாம் நல்லோ படித்தேளமா ரத்தினத்தால் மண்டபமா ரத்தினத்தால் மண்டபமா கோட்டை போட்டு நல்லோ படித்தளம் ரத்தினத்தால் மேடைகளா 9ஆம் படித்தளம் வலங்க புச்சாவடி 10ஆம் நல்லோ படித்தளம் 10ஆம் நல்லோ படித்தளம் நல்ல பழங்கி வருண மண்டபம் அக்காதங்க 8 குழந்தைகளும் காளியர்கள் கோட்டை போட்டு ஆண்டு கொண்டு வருகிறார்கள் அல்லவா ஆண்டு வருகின்றார்கள் அல்லவா என்ன முப்புறத்தில் அட்டகாளி 8 பேர் இருக்கும் போது அந்த கைலாய பர்வதத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் என்ன 2 பேர்களுக்கும் 8ஓடு 8 நாள ஒரு சிறு தர்க்கம் என்ன தர்க்கம் அவங்களுக்குள்ள பகவானுக்கும் பார்வதிக்கு என்ன தர்க்கம் என்னையா தர்க்கம் அவங்களுக்குள்ள பகவான் கிட்ட போய் பார்வதி சும்மா இருப்பாளா என்ன சொல்லுதா என்ன அவ இருந்தால் அந்த அம்மா வாய் சும்மா இருக்கான்னு பாருங்களேன் அந்த அம்மா வாய் ராஜி இருக்க விடாது அவ பிறந்த லட்சணம் அப்படி வாயை வச்சுக்கிட்டு நம்ம சும்மாவா இருக்க மாட்டா பகவானுடைய இடத்துல பார்வதி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா என்ன சொன்னா ஆண்டவா ஏ பகவானே இந்த உலகத்திலேயே பார்வதி நான் தான் பெரியவா இல்ல நாம்பளதான் பெரிய ஆளு ஏ பகவான் பொம்பளதான் நான் பெரியவா இல்ல ஆம்பளதான் பெருசு சக்தி தான் உலகத்திலே பெரியவா இல்ல சிவன் தான் உலகத்திலே பெரியவர் பகவான் கிட்ட போய் பார்வதி நான் தான் பெரியவன் சொல்லிட்டான் நம்ம அப்படி சொல்லிட்டு அவட தர்க்கம் பண்ணலாமா அந்த பகவான் கிட்ட போய் பார்வதி சொன்னா என்ன சொன்னா அத காதுல வாங்கிட்டு பகவான் சும்மா இருப்பாரா அவரு காது காட்டு போறதுக்கு என்ன காது 2 பக்கமா போய் தலையார காட்டு போறதுக்கு அம்மா பெண்ணே பார்வதி இந்த உலகத்துல சிவன் தான் அம்மா பெரியவர் கிடையாது சக்தி தான் பெரியவர் ஆம்பளதான் உலகத்துல பெரியவர் அம்மா இல்ல சக்தி தான் பெரியவா பார்வதி நீ ஒரு பெண்ணா பிறந்தவா பெரியவன்னு சொன்னா மணி 11 காலம் ஆயிடுது அமையா ஒத்தையில நீ கயத்தாறு வரைக்கும் நீ பொம்பளை போயிட்டு வர முடியுமா போயிட்டு வந்துடுவேன் ஏன் போக முடியாது உன்னால அது முடியாதம்மா ஏன் நாதா எதுக்கு இப்படி சொல்லுதிய ஆம்பளை நினைச்சோம்னா கயத்தாறு என்ன சாதலா பேரி வரைக்கும் நான் இப்ப ஒத்தையில ரோட்ல போயிட்டு வந்துடுவேன் ஒத்தையிலே போயிட்டு வந்து ஒரு காட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்ப உலகத்துல சிவன் தானம்மா பெரியவர் அமையா பகவான் சிவன் பெரியவர் என்று சொல்றாரு சொல்லுகிறா பார்வதி பகவான் கிட்ட சக்தி தான் பெரியவன் சொல்றான் அம்மா அவளை விட்டு கொடுக்காம தான் போய்கிட்டு இருக்கா பகவானுக்கும் பார்வதா தேவியானவளுக்கும் என்ன ஐயா சிவன் பெரிதா சக்தி பெரிதாங்கிற போராட்டம் 8ஓடு 8 நாள் ஆறவும் இல்ல தீரவும் இல்ல அது ஆறல தீரல இப்படி இருக்கும் போது ஐயா 8வது நாளையில பகவான் தேவியான பார்வதி
அந்த அம்மா மனமதில ஒரு எண்ணத்தை எண்ணிட்டா. என்ன எண்ணுதா? ஒரு நாள் ஒரு பொழுதாவது என்னையா பகவானுடைய திருவாயில இருந்து ஆமா உலகத்துல பார்வதி தான் பெரியவன் அவர் சொல்லணும். அந்த வார்த்தைகளை நம்ம காதால கேட்கணும். அது வரைக்கும் பகவான பரிசோதனை பார்க்கணும். ஆமையா எண்ணம் கொண்ட பார்வதி பகவான பரிசோதனை செய்வதற்கு அம்மையான பார்வதி எங்க வாரா தெரியுமா? எங்க வாரா என்ன வடக்கு கோட்டை வாசலில் வடக்கு கோட்டை வாசலில் அடியர்கள் கோட்டை கீதா பார்வதியும் வருவாளா மாரியம்மா எனும் மதில பார்வதியும் காளியரே அதிவள்ளி கைலாசத்தில் அவனுக்கும் பார்வதிக்கும் 8 நாளாய் நடக்குதம்மா அவனுக்கும் பார்வதிக்கும் ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் சிவன் பெரியவரா சக்தி பெரியவளா எங்க 2 பேருக்குள்ள போராட்டம் நடக்கு அம்மா மாரியம்மா அதனால நீங்க 8 பேர்களும் ஆதி கைலாச பர்வதத்துக்கு வந்து ஆண்டவன் பகவானை பரிசோதனை பார்க்கணும் அம்மா. பகவானை கைலாச மலையை விட்டு விரட்டணும். கைலாச பர்வதத்தில் காளியர்கள் கோட்டை போட்டு ஆண்டு வர வேண்டும். கடவுளுக்கு பதிலாக காளி கைலாசத்தை ஆண்டு வர வேண்டும். இந்த பார்வதி சொல்லும் பொழுது அட்டகாளி 8 பேரும் பார்வதியால் சொல்லை கேட்டு பகவானையும் பரிசோதிக்க கைலாசம் வாராளே தேவி மாரியம்மா அவனுடைய இடம் மதில எடுத்து வணங்குவாள காளியர்கள் 8 பேரும் அவனும் கண்டுட்டாரு அம்மா காளியரே என்னவரும் உனக்கு வேணும் என்னிடத்தில் கேளுதாரே நானும் சொல்லும் போது மாரியம்மாளும் யாது மாரியம்மாளும் யாது என் தேவியான மாரியம்மாளை 8 பேர் என்னையா சொல்றா தெரியுமா? ஆண்டவா பகவானே சிவபெருமானே அட்டகாளி 8 பேர்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை உங்களுக்கு? அப்படியே காளியர்கள் கோட்டையில கடவுளுக்கு நாங்க பூஜை முடிக்கணும். ஆமா பூஜை பண்ண வேண்டும். அத்தான் பகவானே அப்படி காளியர்கள் பூஜை முடிக்க வேண்டுமானால் ஐயா பகவான் கையில இருக்க 103 படுவலிங்கம். 103 படுகலிங்கம். அந்த 103 படுவலிங்கம் எனக்கு வேணும்னு கேட்டா மாரியம்மா கௌரமா காப்பாலா ஐயா பகவான் கிட்ட போய் இந்த அம்மா கவுலா கேக்கா 103 லிங்கத்தையும் விவரமா உள்ளவா காப்பாலா
பகவானே 103 லிங்கம் எனக்கு வேணும்னு பகவான் கிட்ட கேட்டபோது மாரியம்மாளை கூப்பிட்டு பகவான் சொல்றாரு. என்ன சொன்னார் ஐயா? என்ன சொன்னாங்க? அம்மா மாரியம்மா என்னிடத்துல 103 லிங்கம் இருக்குமா என் கையில? ஆமா 103 லிங்கம் கையில இருக்கு, பத்திரமா இருக்கு. அதுல 100 லிங்கத்தை வேணா உனக்கு தருவேனே தவிர ஆமையா மிச்சம் உள்ள 3 லிங்கத்தை தரமாட்டேன்னு சொன்னார் பகவான். ஆமா அந்த 3 மட்டும் ஒண்ணு தரமாட்டேன், 3 லிங்கத்தை. அந்த 3 லிங்கம் என்ன லிங்கம் தெரியுமாம்மா? என்னென்ன லிங்கம் ஐயா? ஒரு லிங்கம் படுவலிங்கம்மா, படுவலிங்கம். பகவான் படுவலிங்கத்தை தூக்கி அவன் கையில கொடுத்தோம்னு சொன்னா தந்தம்னா பகவானுக்கு மதிப்பு இல்லாமல் போயிரும் அம்மா. பகவானுக்கு மதிப்பு இல்லாம போயிரும். பாத்துக்கோ, சொல்லத கேளு விவரமா. என்னால படியளக்க போக முடியாதும்மா. அமையா இன்னும் ஒண்ணு சொக்கலிங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது பழைய அல்ல. சொக்கலிங்கத்தை தந்தேன், ஆனால் சொக்கருக்கு மதிப்பு இல்லாமல் போயிரும் அம்மா. அமையா அதை விட இன்னும் ஒண்ணு இருக்கும்மா, ஆதிலிங்கம்னு ஒண்ணு இருக்கு. ஓ ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம். ஆண்டவனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருமா? போயிருமாம்மா. அதனால அம்மா மாரியம்மா உனக்கு 100 லிங்கத்தை வேணா தருவேனே தவிர ஆமையா கண்டிப்பா 3 லிங்கத்தையும் தரமாட்டேன் அம்மா. அந்த 3 மெயினா உனக்கு தரமாட்டேன். ஆண்டவன் சொல்லும் போது என் அம்மையான மாரியம்மா சொல்றா. என்னையா சொன்னா? அத்தான் பகவானே உங்களுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நம்ம ரொம்ப சங்கடம் தானே. இன்னைக்கு 103 லிங்கத்தையும் தருவீர்களா? ஆமையா. ஒரு வாரம் காளி கோட்டையில பூஜை எல்லாம் முடித்து விட்டு முடித்து அடுத்த வாரத்துல எப்படி வாங்கணுமோ அப்படியே தந்துருவோமா? நம்ம தன்னதை தந்துருவோம். எப்படியே வாங்கணும் அப்படியே தந்துருவோம். பகவானை ஏமாத்தி மாரியம்மா கேட்கும் போது ஆமையா அந்த பைத்தியார பகவான் அட்ட காளி 8 பேர் இப்படி செய்வான்னு தெரியாம அந்த பவர் அவனுக்கு தெரியாத ஆண்டவன் சிவபெருமானவர் ஆமையா அவரோ 103 லிங்கத்தையோ பகவான் கையிலெடுத்து ஆளியர்கள் கையறியில 103 லிங்கத்தையோ சிவபெருமான் கொடுப்பார். அதாவது பக்தகோடி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், அருள்மிகு நமது தெய்வமாகிய மாரியம்மன் ஆலயத்திலே இன்னும் சிறிது நேரத்தில் சாமக்கொடை நடைபெற இருக்கிறது. அந்நேரத்திலே சாமி வேட்டைக்கு போகக்கூடிய இடத்துல 2 வீலர்கள், சைக்கிள், கார்கள் நிற்கிறது. தயவு செய்து அதை மாற்றி விடும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம், சாமி வேட்டைக்கு போகக்கூடிய இடத்துல 2 வீலர்கள் நிற்கிறது. அதை உடனடியாக மாற்றிவிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அவளோ 103 லிங்கத்தை ஆளியர்கள் கையில வாங்கி நீங்க 4 பேர் அங்க உட்கார்ந்தனவா? உங்களைத்தான் அங்க உட்காரியா? அவன் ஒரு பேண்ட் போட்டிருக்கானா, பீத்திக்கிட்டு அலையுதா? வாரமா போய் இருப்பானா? பேண்ட போட்டுக்கிட்டு சுத்தி வான வில்லுக்காடுற. அவளோ 103 லிங்கத்தையோ ஆளியர்கள் கையில வாங்கி கைலாசம் மலையை விட்டு காளி கோட்டை வருவாள். அந்த காளியர்கள் கோட்டையில ஆலமரம் அடியதில அந்த காளி 8 பேரோ 103 லிங்கத்தை ஆலமர சோலையை லிங்கங்களை எடுத்து வைத்தாள். அந்த காளி 8 பேரோ செவ்வரளி மாலை சாத்தி சிவலிங்கத்தை வணங்குவாள். அரளி பூவ சாத்தி எல்லோ அரலிங்கத்தை வணங்குவாள். வெள்ளரளி மாலை சாத்தி வெள்ளரளி மலர் பூசிய
போது அந்த கைலாசம் தணியுதையோ, காளிகோட்டை வளருதையோ, சிவமயமும் குறையுதையோ, சக்திமயம் வளருதையோ, கைலாசம் இருளாச்சு, காளிகோட்டை வெளிச்சமாச்சு, கைலாச மலையதில் சிவலிங்கமும் போனதாலே தேவர்களும் மூவர்கள் தெய்வலோக ரம்பைகள் அமரதேவ முனிவர்கள் சூரியனும் சந்திரனும் கைலாச மலையை விட்டு காளிகோட்டை சொக்கலிங்கம் போனதாலே அந்த சொக்கருக்கு மதிப்பு இல்லை. சிவலிங்கம் போனதாலே உருகுதான் உடம்பெல்லாம் மெலியுதான் கைலாச மலையதிலே காளியர்கள் இடுக்கமாக காளியுட இடுக்கமாக கடவுளுக்கு காளியர்கள் இடுக்கமானது கடவுளுக்கு பொறுக்க முடியல, தாங்க முடியல. படுவலிங்கம் போனதுனால பகவானுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. அமையா அதாவது பக்த கோடி மக்களுக்கு இன்னொரு அறிவிப்பு என்னவென்றால் என்ன சிறிது நேரத்திலே நமது சாமி வேட்டைக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் வேட்டைக்கு போகும் இடத்திலே டூ வீலர்கள் நிறைய நிற்கிறது. அந்த டூ வீலர்களை மாற்றிவிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அதோடு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால் என்னையா அருள்மிகு மாரியம்மன் கோவில் குடைவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 8ஆம் பொங்கல் நடைபெற இருக்கிறது. 8ஆம் பொங்கல். அந்த 8ஆம் பொங்கலை முன்னிட்டு மாபெரும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அன்னதானத்துக்கு கடாய் வழங்கக்கூடிய நண்பர் யார் என்றால் யாரு கடாய் வழங்கக்கூடியவர்கள் யாரு? அந்த 8ஆம் பொங்கலுக்கு கடாய் வழங்கக்கூடியவர்கள் யாரு? 8ஆம் பொங்கலுக்கு கடாய் வழங்கக்கூடிய அன்பர் யார் என்றால் யாரு? ஸ்ரீமான் வழக்கறிஞர் CM சுடலைமணி என்பவர்கள் கடாய் அன்பளிப்பு செய்கிறார்கள். அன்பளிப்பு செய்தார்கள். அவர்களோடு ஆம்புலன்ஸ் வண்டி டிரைவராக இருக்கக்கூடியவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டி டிரைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும்
ரேஷன் கடையில் பணிபுரியக்கூடியவர்கள் தூத்துக்குடி மாநகரத்திலே அமையா அமையா பீனா மாரியப்பன் அவர்களும் அவர்களும் அக்கிரி மணிகண்டன் என்பவர்களும் அன்பளிப்பாக செய்ய இருக்கிறார்கள். ஆமா அமையா. கோவிலுக்கு 8ஆம் பொங்கலுக்கு மாமிச சாப்பாடு, கடாய் கறி சாப்பாட்டுக்கு மேலும் நன்கொடை கொடுக்கக்கூடிய அன்பர்கள், என்ன மேலும் நன்கொடை கொடுக்கக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் யாரு ஆறுமுகம் என்பவர்களையும் அமையா, கொத்தனார் ஆறுமுகம் என்பவர்களையும் சரி பேச்சுமுத்து அவர்களையும் ஆமா தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் பேச்சுமுத்து என்பவர்களையும் அமையா நீங்கள் அணுகி 8ஆம் பொங்கலுக்கு வேண்டிய சாதனத்துக்கு பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், கடாய் கொடுக்கலாம். அமையா அமையா. அதோடு நமது ஆலயத்திலே சரி அன்போடு ஆதரவோடு அன்பளிப்பு செய்த புண்ணியமோமான் யாரு? யாரு? ஸ்ரீ பத்திரகாளி அம்மன். அமையா. பத்திரகாளி அம்மன் கம்பிக்கடை உரிமையாளர். ஆமா. பத்திரகாளி அம்மன் ஸ்டீல் கடை நடத்தி வரக்கூடியவர்கள். அமையா. ஸ்டீல் கடை, கம்பி கடை நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் செல்லச்சீமான் அவர்கள். யாரு? மாரி செல்வம் என்பவர்களும் அவர்களும் நாகலாபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடியவர்கள். அமையா. அந்த பாப்பாத்தி அம்மாவுடைய பேர பிள்ளையான சரி மாரி செல்வம் என்பவர் திருக்கரத்தினால் 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். தந்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்ப உலகோத்திர வழிவழி வம்சமல்ல. அமையா. மாரியம்மன் அருளை பெற்று என்ன சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு ஆதி பொன்னு வள்ளி கைலாசத்தில் காளியர்கள் கொடுமையாதே நம்ம கடவுளுக்கு பொறுக்கல்லையா ஆண்டவன் பகவானும் அவர் படுவல்லிங்கம் போனதாலே பகவானுக்கு மதிப்பு இல்லை. சொக்கலிங்கம் போனதாலே சொக்கருக்கு மதிப்பு இல்லை. மடியழக்க போகாமல் பகவான் மட்டும் இருக்கிறாரே. கைலாச மலையதில பகவானான சிவபெருமான் அவர் ஒத்தையில இருப்பாரா? காளியர்கள் கொடுமையாலே